ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. நான் வந்து ஒரு புதுசாக வில்லேஜ் அக்மல் ஃபுட்டுன்னு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சேனலுக்கு எப்படி நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ தயவு செஞ்சு எனக்கு அந்த சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 kg சிக்கன் கீமா எடுத்துருந்தேன். 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இதுக்கு பிரெட் க்ரம் செஞ்சுக்கிட்டேன். தேவையான அளவு கரியாண்டர் லீஃப், 1 முட்டை, சில்லி ஃப்ளேக் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதுக்கு வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 மிளகாக்கு எடுத்து நான் பொடியாக நறுக்கிட்டேன், பச்சை மிளகாக்கு. இப்போ நம்ம சிக்கனுக்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் மசாலாலாம் போட்டு. ஃபஸ்ட்டில் நம்ம வந்து இந்த பிரெட் க்ரம்க்கு போட்டுக்கலாம். மல்லித்தூள், சில்லி ஃப்ளேக், கரம் மசாலா தூள், பிளாக் பெப்பர் தூள், சில்லி, இதில் வந்து 1 முட்டையை வந்து நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு கரியாண்டர் லீஃப் சாப் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லா நம்ம வந்து இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து நம்ம கபாபுடைய ஷேப் கொடுத்து சின்ன சின்னதாக நம்ம வந்து இந்த ஷேப்பில் எடுத்து வச்சுட்டே போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம கையில் கொஞ்சம் வந்து எண்ணெய் தடவிட்டு ஷேப் கொடுக்கக்குள்ள நல்லாவே வந்து அது ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை, மீடியமாக வந்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். எண்ணெய் வந்து நம்ம வச்சிட்டோம், எண்ணெய் நல்லாவே வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த கபாபினுடைய இதுக்கு நம்ம போட்டு வறுத்து எடுக்கலாம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து இதுக்கு வந்து வறுக்கணும். இல்லைனா வந்து மேலே வந்து கறியிடும், உள்ளே வெந்திருக்காது. அப்பப்போ நடுவில் கொஞ்சம் திருப்பி கொடுங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த கபாப் வந்து நம்ம வந்து வேக வைக்கணுன்ட்டு இல்லை, இது வந்து நம்ம மறுபடியும் வந்து மசாலாவில் வேக வைக்கக்குள்ளே அது வெந்துடும். 70% வெந்திருந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து வெந்ததும் நம்ம வந்து இந்த கபாபுக்கு ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு போக்கு எடுத்து பாருங்கள், நம்ம வந்து வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா, இந்த கபாப்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோக் எடுத்து நம்ம 2 பக்கத்துலேயும் சின்ன சின்ன ஹோலுங்களாட்டம் நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடக்குள்ளே நம்ம வந்து கிரேவியில் வந்து இந்த கபாபு போடக்குள்ளே அந்த கிரேவி போயிட்டு நல்லாவே வந்து அப்சர்வ் பண்ணும் அந்த ஹோலில். நான் வந்து பேன் வச்சுருக்கேன், தேவையான அளவு குக்கிங் ஆயில் போட்டுக்கிட்டேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், நல்லாவே வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கலாம். ஒரு 4 மீடியம் சைஸ் இருக்கும் தக்காளிக்கு எடுத்து நல்லாவே வந்து ரஃப்பாக சாப் பண்ணிக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து உப்பு போட்டு இதுக்கு நல்லாவே வந்து இதுக்கு வதக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம மேஷ் ஆகிற வரைக்கும் இதுக்கு நல்லா வதக்கணும். சில்லி ஃப்ளேக் 1 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இதுக்கு எல்லாமே வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வந்து இதுக்கு வதக்கணும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. பாருங்கள், இதில் தண்ணி வந்து அதிகமாக போடக்கூடாது. இது வந்து கெட்டியான ஒரு கிரேவி ஆட்டம் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம இதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் இல்லைங்களா. இப்போ இது வந்து நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு கொதிக்க விடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். மதியம் சால்ட் போட்டிருக்கோம், பார்த்து போடுங்க. கொஞ்சம் கரியாண்டர் லீவ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கபாபுக்கு வந்து இதில் போட்டுக்கலாம். நம்ம 70% தான் இதில் வந்து வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து இதில் இந்த சோஸ்லேயே வந்து அந்த 30% வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்பப்போ வந்து நீங்கள் நடுவில் கிளறி கொடுங்க. பாருங்கள், நம்ம இந்த கிரேவியெல்லாம் போட்டு சேர்த்து செஞ்சோம் இல்லைங்களா, அந்த கபாபில் எல்லாமே சுண்டி வந்துடுச்சு. அந்த கபாபும் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடக்குள்ளே. இது வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்டீங்கன்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு காமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.